இப்பொழுது நம்முடைய கர்த்தருடைய தாசன் அவர்களை நாம் கரங்களை தட்டி வருகிறார்கள். தெய்வம் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் தமிழ்நாடு ஸ்டேட் ஐபிசியோட கவுன்சில் மெம்பராக இருக்கிறேன். 800 சபைகள் இருக்குது தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முழுவதிலும் பல ஊழியர்களுக்கு கடந்த 2 வருஷமாக ஊழியர்த்து அந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் உதவி பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வந்தேன். பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். நான் பிறந்து வளர்ந்தது வந்து ஒரு முஸ்லீம் பகுதி. ஒரு நாள் ஒரு ராத்திரி ஒரு ஊழியக்காரர் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. அதாவது நான் போய் கொண்டிருந்த சபையில் ஒரு ஊழியக்காரர் ராத்திரி வந்து என்னை எழுப்புறது வந்து 11 மணிக்கு. ஏன்னு கேட்டேன்னா அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு இடைநாள் கூட்டத்துக்கு போகல. அதனால அவர் தேடி வந்து ராத்திரி ஒரு வீடாக போகிறாரு. போயிட்டு வந்து அவங்க அந்த காலத்தில் சைக்கிளில் ஒரு வாரம் வரலன்னா அந்த ஊழியக்காரங்க ஒரு வீடாக போவாங்க. போயிட்டு அவங்கள பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது லாஸ்ட்டாக வராரு. ஏன்னா சர்ச்சு வீட்டு பக்கத்தில் இருந்தது. 11 மணிக்கு வந்து எழுப்ப சொன்னாங்க. நாங்கள் பெரிய குடும்பம். நான் 6வது ஆள் வீட்டில். நான் தரையில் பாயில் படுத்துட்ருக்குறேன். அங்கே படுத்துட்டு இருக்கும்போது அவரை அலெக்ஸை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. ஐயோ அம்மா சொன்னாங்க, பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், மணி 11:30 மணி ஆகிப்போச்சு அப்படின்னு போது இல்லை கூப்பிடுங்க அவன்கிட்ட பேசணும். இல்லை வேணாங்க, நாளைக்கு காலையில் உங்கள் சர்ச்சுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் நம்ம வந்து தூங்கட்டோம் அப்படின்னு. இல்லை நீங்கள் கூப்பிடுங்கன்னு ரொம்ப வழிகட்டாயமாக சொல்லுவேன். எங்கள் அம்மாவும் தயக்கத்தோடு வந்து என்னை எழுப்புனாங்க. அது இல்லை அம்மா எழுப்பலை, எழுப்புறதுக்கு முற்பட்டுக்கு முன்னாடியே இவர் வந்துட்டார். இவர் வந்து நாங்கள் நல்ல பெட்ஷீட் போட்டு பூத்தி படுத்திருந்தேன். அப்படியே எடுத்தார். நான் ஒரு முறை முளைச்சேன், யார் இந்த தூக்கத்தில் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரை ரொம்ப கோவத்தோடு ஒரு முறை முளைச்சேன். அப்புறம் பார்த்தா மாஸ்டர் நான் பேர் அடங்கிட்டேன். அடங்கிட்ட பிறகு அவர் வந்து ஆண்டோடைய அன்பை பற்றியெல்லாம் சொன்னார். அதனால் இந்த ஃபிலிம் ஷோ மாதிரி என் முன்னாடி வந்தது. நான் எல்லாம் இது பண்ணோன்னே அப்படியே ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன், தூக்கம் வரல. அப்போது ஆண்டோடைய ஒரு அன்பு, இந்த ஒரு தெய்வம் தான் மனுக்குமா வந்து மனுஷனாக வந்து மனுக்குலத்துக்காக வந்து பாடுபட்டு மனுக்குலத்துக்காக தன்னுடைய ஜீவனே அர்ப்பணித்தார் என்றதெல்லாம் நான் அறியும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை குறவு. இந்த வல்லமை, இந்த சக்தி அது உண்மையா அப்படி எப்படி நிரூபிக்கிறது? ஏதாவது ஒரு அடையாளம் எனக்கு அவன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திக்கும் போது தான் அந்த டைம்ல எனக்கு திடீர்னு ஒரு அது நான் வசிச்ச முஸ்லீம் இடம்னால ஃபுல்லாக முள்காடு. அந்த விளையாடுனா போகும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஏதோ பயந்துட்டு வந்துட்டேன் நான் தெரியல. திடீர்னு ஃபிக்ஸ் மாறி வந்துச்சு. இந்த ஃபிக்ஸ் வரும்போது எப்படின்னா எனக்கு கண்மணியை வந்து இப்போ கூட நீங்கள் ஜோம் பண்ண சில பார்த்தா தெரியும், கண்மணியை மேலே போயிடும், நாக்கு வெளியில் தள்ளிடும், காக்கா வலிப்பு மாதிரி கை காலெல்லாம் எடுத்து அடிக்கும். ஆனால் காக்கா வலிப்பு இல்லை. காக்கா வலிப்புனா இந்த இரும்பு வச்சோன்னா அடங்கிடும், இரும்பு பிடிச்சா அடங்கும். ஆனால் இது அடங்காது. இது அந்த வயசுல திடீர்னு வரும், எப்போ வரும்னு தெரியாது. பயங்கரமா அதனால பாதிக்கப்பட்டு நல்லா இருப்பேன். திடீர்னு விழுந்துருவேன், புத்தின்னு விழுந்துருவேன், காக்கா வலிப்பு மாதிரி இதாகிடும். அப்போ நாங்கள் மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டோம், ஜோகம் தான் மாத்திரம் தான் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் ஜோகம்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக விடலை. 8ஆம் கிளாஸ் தொடரல. நான் 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அம்மா கிட்ட வந்து ஒரே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்ன சின்ன பையனோட வாழ்க்கையை கெடுத்துறீங்களா, ஸ்கூலுக்கு போகாமல் இந்த டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜோகன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, இந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, நீங்கள் வந்து எங்கன்னா மருத்துவர்கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு. ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சாலும் அவர் தான் அவங்க கொள்ளை போட்டுருவாருங்க, இல்லை நம்ம எல்லாம் ஜோகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஆளுங்கள்லாம் வந்து சண்டை போடவே ஒரு பக்கத்தில் ஒரு நாயரமாக இருந்தாங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இதில் மிலிட்டரியில் வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா வந்துட்டு ரொம்ப மலையாளம்மா. அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவருக்கெல்லாம் தெரிய வேணாங்க, இவங்ககிட்ட வந்து நம்ம எதாவது சொல்லி யார்ட்டையும் சொல்ல வேணான்னு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அப்பா கிட்ட சொல்லக்கூடாது, பாஸ்டர்கிட்ட சொல்லக்கூடாது, நீ வா அந்த டாக்டர்கிட்ட போகலாம். டாக்டர்கிட்ட போனாங்க. ஒரு 2-3 டாக்டர் போனோம், ஒன்றும் சரியாகலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி கொண்டு போகும்போது எனக்கு சாக்லேட் கொடுத்துருவாங்க.
சொல்லக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நான் சரி சாக்லேட் வாங்கிட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மலையாளம்மா வந்து நாயரம்மா வந்து என்ன பண்ணாங்க, அவங்க புருஷன் பெரிய மிலிட்டரி ஆஃபீஸர், நார்த் இந்தியாவில் வேலை செஞ்சார். அவர்கிட்ட சொல்லிட்டு பாருங்க இந்த பையனுக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒன்றுமே சரியாகலை அப்படின்னு, நீங்கள் எதாவது யாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் யாரா தெரியுமான்னு கேட்கும்போது அவர் ஒரு டாக்டர் திருமலைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அந்த காலத்தில் வந்து சென்னையிலேயே நரம்பியலில் ஸ்பெஷலிஸ்ட், தமிழ்நாட்டிலே அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் திருமலைன்னு சொல்லிட்டு அவர் அறிமுகம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கிட்ட என்ன பண்ணாங்க, போகலான்னு சொல்லிட்டு ராயப்பேட்டாவில் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஒரு 2 வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணார். எல்லா விதமான பரிசோதனைகள்லாம் பண்ணார். எல்லா விதமான மருந்து அவருக்கு தெரிஞ்ச அவர் படித்த அறிவில் எட்டின எல்லா மருந்தும் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. அது 3 வாரம் ஆகி ஒன்றும் சரியாகலை. அவர் என்ன சொல்லிட்டாரு, எடுத்து பாருங்கள், இனிமேல் வந்து என்னோட அறிவுக்கு தகுந்தபடி மருந்து எல்லாம் செக்கப்லாம் பண்ணிவிட்டு பையனுக்கு ஒரு வியாதி இல்லை, ஆனால் இந்த மாதிரி வருதுன்றீங்க, என்னன்னே தெரியல, எனக்கு மருத்துவ ரீதியில் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் வந்து ஜபம் தான் பண்ணோம், உங்கள் கடவுள் தான் வந்து விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப மன கஷ்டத்தோடு அம்மாவும் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஊழியக்கார் அந்த காலத்தில் இப்போ ஒரு பெரிய பாஸ்டர் சி ஜான் சொல்லுவாங்க, அவர் இந்துவில் வந்து ரசிக்கப்பட்டு ஊழியம் வந்தவர், கண்ணு தெரியாது, 70 வயசு இருக்கும். அவர் எங்கள் அப்பா கடை வழியாக அப்படி போகிறாரு. ஒரு செய்கை கண்ணு தெரியாது அவர் சுத்தமாக. டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாமஸ் கிட்ட சொல்லி நான் திரும்பி வரும்போது அவரை பார்க்குறாங்க. இவர் செய்கை காட்டிட்டு போகிறாரு. எங்கள் அப்பா இதை பார்த்த உடனே மீசாப்பட்டில், இப்போ நாங்கள் இருந்தது ராயப்பேட்டை, மீசாப்பட்டை எங்களை கடந்து போனோம் சர்ச்சுக்கு. இவர் பார்த்த உடனே எங்கள் அப்பா ஓடி வந்து சைக்கிளில் என்னை உட்கார வச்சு நேராக சர்ச்சுக்கு கொண்டு போனார். அங்கே கொண்டு போய் நான் அங்கே பெரிய தூணாக இருக்கும், அதுவும் முஸ்லீம் பகுதி தான், மீசாப்பேட்டில் முஸ்லீம் பகுதி தான், முஸ்லீமோட அந்த பில்டிங் தான் அது. ஒரு 400-500 பேர் உட்கார்ற மாதிரி சர்ச்சு அது. ஆனால் அதில் ஒரு 12 தூண் இருக்கும், ஒரு 10-12 தூண் இருக்கும். அந்த தூணில் ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். அந்த நான் சின்ன பையன் இருக்கிறதுனால ஸ்டூல் அந்த தூணை சுற்றி விளையாடிட்டே இருந்தேன். சும்மா அது மாதிரி ஏறி அப்படி நின்றுட்டு இருந்தேன். இவங்க பெரியவங்களாம் பேசிட்டே இருந்தாங்க. அப்போ ஏன் இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பலையா போலியான்னு அவர் கேட்டார். அவர் கேட்டப்போ அப்பா சொன்னார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போ அவர் ஏதோ குடிச்சிட்டு இருந்தார். இப்போ பாஸ்டர் டீ குடிக்கிற மாதிரி அவர் ஏதோ குடிச்சிட்டு இருந்தார். அப்போ நான் குடிச்சிட்டு இருக்கிற டைமில் தம்பி இந்த குடி அப்படின்னாரு. இப்படி எச்ச வச்சு குடித்தனால நான் ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு நான் குடிக்காம இருந்தேன். அவங்க மற்றவங்களும் குடிக்க சொன்னாங்க. நானும் குடிக்கல. நான் அப்படி சுற்றிட்டே இருக்கிறேன். இந்த ஒரு இதில் அப்படி அந்த ஸ்டெப்பு மேலே இருந்து போய் சுற்றிட்டே இருக்கிறேன். அவர் அப்புறம் திருப்பி சொன்னார், தம்பி இது குடி, உனக்கு சௌக்கியம் ஆகுங்க. அப்போ எனக்குள்ள ஒரு விசுவாசம் புறப்பட்டது, குடித்தா சௌக்கியம் ஆகிடும் அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ணேன், வாங்கி குடித்தேன். வாங்கி குடிச்சிட்டு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 58 வயசு ஆச்சு, இது வரைக்கும் அந்த வியாதி வரல. அவர் ஜெபிக்கலைங்க. இதுக்கு என்னன்னா அவருடைய விசுவாசம், அவரோட விசுவாசத்தோடு சொன்னார். நான் விசுவாசத்தோட அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விசுவாசத்தோட சொன்னாங்க. நான் விசுவாசத்தோட வாங்கி குடிச்சிட்டேன். எப்பவுமே பண்ணல. இந்த விசுவாசம் தான் என்ன ரசிச்சு, புரியுங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து ஊழியத்துக்காக அர்ப்பணித்தேன். நான் ஊழியத்துக்கு வந்து அன்னைக்கு போகல. அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு எல்லாம் இந்த 14 வயசு முதல்ல ஊழியக்காரன் கூட இருந்து அவங்களுக்கு இப்போ தம்பி இதெல்லாம் பண்ணுற மாதிரி எடுபடி வேலை பண்ணுறது, பாய போடுறது, சர்ச்சில் தான் வேலை. அதுக்கப்புறம் இது சாப்பாடு பரிமாறுறது, இது மாதிரி எங்கன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பண்ணுறது ஒரு சர்வீஸ் ஊழியம் தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதனாலே அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எந்த பாஸ்டர் பக்கத்தில் இருந்தாலும் அவரோட உடன் ஊழியக்காரன், அவ்வளோதான். நான் வந்து இவாங்கலிஸ்டோ பாஸ்டரோ ஆர்டினேஷன் பெற்ற ஒரு ஊழியக்காரன் இல்லை, ஆனால் ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரன். ஸோ அந்த ஒரு ஊழியமாக கருதி தான் நான் என்ன ஒரு சர்ச்சில் ஒரு பேப்பர் எடுத்து வச்சாலும் அது ஊழியம் தான். நீங்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு வேலையும் அது ஒரு ஊழியம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு. இங்கே மாத்திரம் இல்லை, மறுமையிலும் உங்களுக்கு ஆண்டவர் அதுக்குள்ள பெருமையிலும் தருவார். ஓகே, இது வந்து இங்கே உங்களுக்கு மெயினாக விசுவாசம் தான் இது நம்மளை ரசித்தது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே ஐயா வந்து நமக்கு கூப்பிட்டாங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கெஸ்ட் ஸ்பீக்கர் வேறு இமானுவேல் ஐயா இருக்கிறாரு. நான் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. இங்கே இந்த வசனம் ஆனால் பெரியாள், நான் பெரியாள் கிடையாது.
இந்த வசனம் பெரிய ஆளு, இந்த வசனம் ஜீவன் உள்ளது. இந்த வசனத்தை நீங்க விசுவச்சுன்னா நீங்க மகிமையை காண்பீங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு எனக்கு கொடுத்த ஆண்டுடைய வசனம் வந்து யோவான் 11:40. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த கேள்வி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்போ இது வந்து இந்த சொல்லப்பட்ட இந்த வசனம் இது வந்து ஆண்டவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கறாங்க தெரியுமா? இது இந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா இது வந்து மரியாள், மார்த்தாள், லாசர் அந்த குடும்பத்துல வந்து அந்த சொல்லப்பட்ட ஒரு இந்த இந்த ஒரு பகுதி இருக்கு. இவங்க ஆண்டவரால அதிகமா நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பம் ஆண்டவரை ரொம்ப நேசிச்ச குடும்பம். நீங்க எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் வந்திருக்கீங்க. ஆண்டவரும் உங்களை நேசிக்கிறாரு. அதனாலதான் உங்களை ரசித்து இந்த அருமையான சபையில உங்களை நட்டிருக்கிறார். சபையான தோட்டத்துக்குள்ள உங்களை நட்டிருக்கிறார். அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, ஒரு சகோதரனை மாதிரி நாங்க எல்லாம் வந்து சொல்றோம், உங்களுக்காக ஜெபிக்கிறாரு, செய்யறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த ஊழியமே. அதுதான் இதெல்லாம் வந்து நம்ம பல குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பல மதத்தை அதிலிருந்து வந்திருக்கலாம், பல பாஷை பேசலாம். மலையாளி, இது இவங்களெல்லாம் தமிழா இருக்கலாம், வேற ஏதாவது தெலுங்குவர் இருக்கலாம், யாரனா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துக்குள்ளாக நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டு நம்ம எல்லாம் வந்து ஒரே குடும்பமா, ஒரே சகோதரிகளா நம்ம வந்து இணைத்திருக்கிறார் ஆண்டவர். பெரிய மகிமை. இன்னும் ஒண்ணு சொல்ற பாருங்க, இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி இருக்கிறாங்க ஜனங்க இருக்கிறாங்க. இந்த சென்னை பட்டத்துல 1 கோடி மேல இருக்கிறாங்க. எவ்வளவு கல்விமான்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு அறிவாளிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு பணக்காரங்க, நல்லா எல்லா விதத்திலும் சிறந்தவர்கள் இருக்கிறாங்க, தானம் தர்மம் பண்றவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் பேர் தான் வச்சுக்கப்பட்டு ஆண்டவர் கிட்ட வந்திருக்கோம். புரியுதுங்களா? இது பெரிய பாக்கியம். என்னன்னு கேட்டோம்னா, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், சர்வத்தையும் படைத்த ஒரு தேவனை நம்ம அறிந்து கொள்ளும்படி நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்தில் இல்லாத ஜனங்கள் நம்ம தெருவில் இந்த சுத்தி பார்த்து பாருங்க, எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க. இங்க சர்ச்சை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிறிஸ்தவங்களும் தெரியும். இருந்தாலும் அவங்க நம்மளை பின்பற்றுறது இல்லை, அறிஞ்சாலும் வர்றதில்லை. ஏன்? ஆண்டவர் நம்மளை முன் குறிச்சிருக்கார். ஆண்டவர் நம்மளை வந்து முன் கூட்டுறது எப்போன்னு சொன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே முன் குறிச்சிருக்கிறார். நம்முடைய நம்ம அம்மா வந்து கர்ப்பத்துல உருவாகிற டைம்ல, நம்மளை உருவாக்குற டைம்ல நம்மளை வந்து அறிந்திருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கையில வரைந்து நம்ம எப்போ இந்த துப்புக்குடியிலிருந்து வெளியில வந்து விழுந்தோமோ அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம கிருபையா கண்மணி போல நம்மளை பாதுகாத்து இது வரைக்குமா கொண்டு வந்து இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர்றார். இப்போ இந்த 3 பேரு வந்து ஒரு குணாதிசயங்கள் இந்த சபையில இருக்கவங்களுக்கு இருக்கு. அதாவது ஒரு மரியாதை எப்போதும் என்ன பண்ணாங்களா, தெய்வ சமூகத்துல தெய்வம் எப்பெல்லாம் வராரு, ஆண்டவர் எப்பெல்லாம் வராரோ அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவர் பாதப்பிடத்துல இருந்து வசனம் கேட்கறவங்களா இருக்காங்க. நீங்களும் இங்க எல்லாம் வருவீங்க, வசனம் கேட்கறதுலாம் வரவங்க ஒரு கூட்டர் இருக்கிறாங்க. மார்த்தாள் எப்போதுமே பலவிதமான பிஸியான காரியங்கள், அதாவது வந்த கெஸ்ட் வந்தானா அவங்களுக்கு சமையல் எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு உபசரிக்கிற வேலை தான் ரொம்ப அதிகமாக ஈடுபடுத்தினாங்க. அவங்களும் கிறிஸ்தவங்க தான், மரியாதையும் கிறிஸ்தவங்க தான், ஆண்டோரை நேசிக்கிறவங்க தான், 2 பேரும் ஆண்டோரை நேசிக்கிறவங்க தான். 3வது ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காங்க, லாசர். இந்த லாசர் வந்து அவரும் ஆண்டவரை நேசிக்கிறவர் தான், அவரும் லாசர் கிறிஸ்தவன் தான். ஆனா 3வது இருக்கிற ஆளோட வந்து அவரோட குணாதிசயங்களை பத்தி ஒன்றும் சொல்லலை. ஆனா அவர் ரோகியா இருக்கிறார், அவர் வியாதிய பட்டு இருக்கிறார். அவரை பத்தி சொல்லும் போது, அவர் இறந்த பிறகு அவர் மேல ஒரு கல்லு வச்சிருக்கிறாங்க, அவர் துணி சீலையினால கட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் பிடிச்சி அவர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் நம்ம சபையில இருக்கிறாங்க. அதாவது அந்த அவங்க வந்து விசுவாசிங்க தான், ஆனா அவர் மேல என்ன போட்டு ஒரு கெட்டெல்லாம் கட்டியிருக்கு, அது மேல ஒரு கல்லு வச்சிருக்காங்க. பல விதமான பிரச்சனைகள், கஷ்டங்க, பாரங்க, வேதனைகள்னால அகப்பட்டு, எதனாலன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு 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 ஆண்டவரோட ஒரு நல்ல ஒரு பந்தம் இல்லை. ஆண்டவரோட பந்தம் இல்லாதனால அவங்களுக்கு இந்த வியாதியே வந்து எல்லாருக்கும் வரும், வியாதி பசுவாங்களுக்கும் வருது. ஆனா அதுல ஒரு காரணம் நம்மளுடைய பாவம் இருக்கு. பாவத்தினால இந்த வியாதி பிறவினம் வந்ததே அதான் காரணம். ஸோ
இந்த லாசர் பலவீனப்பட்டு இருக்கிற மாதிரி நம்ம சபையிலும் பலர் இருக்கலாம். இந்த 3 கேரக்டர் உள்ள அவங்க நான் அறிமுகப்படுத்தினேன். ஒன்று வந்து வசனத்தை கேட்கிற பாதபீடத்தில் எப்போது வர்றவங்க, புரியுங்களா? 2வது வந்து ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆனால் பல காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 3வது இது 2த்துலயும் இல்ல, அவங்க வந்து தனியா அவங்களை பத்தி பைபிள்ல ஒண்ணுமே கிடையாது, வியாதியா இருக்கப்பட்டது. அவங்க அதாவது ஒரு செத்த ஆள் மாதிரி அவன் இருக்கான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, சபைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா வராங்க, உயிர்காருக்கும் பிரயோஜனம் கிடையாது, கூட்டு விசுவாசிங்களே நேசிக்கிறது கிடையாது. அதான் ஜனம் பண்ணுவாங்க, உயிர் இருக்கு ஆனா செயல் இல்லை, செயல் இல்லாத சில ஜனங்கள் இருக்காங்க. இந்த 3 கூட்ட ஜனங்கள் வந்து கிறிஸ்தவ மத்தியில நம்ம சபைகள்ல இருக்கிறாங்க. இதுல நாம் வந்து இப்போ இவங்க எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். ஆண்டவர் வந்து அந்த வசனத்துல போட்டிருக்கு, 5ஆம் வசனத்துல மார்த்தாள் இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவருடைய சகோதர இடத்திலும் தாசர் இடத்திலும் அன்பா இருந்தார். அன்பா இருந்த ஒரு குடும்பம், சந்தேகமே இல்லை. ஆண்டவர் அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார். அவங்க இருந்தவங்களுக்கு அவர் மேல அன்பு இருந்தது. ஏன்னா அதனாலதானே வரும்போதெல்லாம் நல்லா உபசரிச்சாங்க, நல்லா இது பண்ணாங்க. மரியாதை பத்தி சொல்லும் போது அந்த தைரியத்தை வச்சுட்டு அவங்க பாதத்தெல்லாம் குறைச்ச மாதிரி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதிகமா அது தைலம் வந்து பயங்கர விலையிடப்பட்ட தைலம் எல்லாம் இருந்தது, எல்லாம் செலவு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் ஆண்டோடு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு சோதனை, அந்த வீட்டுல ஒரு சோதனை. இது நம்ம வந்து என்ன தெரியுமா, இங்க வந்த உடனே நமக்கு சோதனை எல்லாம் போயிடும்லாம் நினைக்காதீங்க. நமக்கு ஒரு சோதனை வரும். ஜபத்துக்கு வரும்போது வரணும்லாம் நினைக்கும் போதெல்லாம் பல தடைகள் வந்துச்சு. நான் அருமையான சகோதரி சொன்னாங்க, கண்டிப்பா வருங்க. நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டனால நமக்கு ஒரு கஷ்டம் வராது, ஒரு வியாதியும் வராதுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, வரும். ஆனா ஆண்டவர் கிருபை தருவார், மேற்கொண்டு இருக்காங்க. நீங்க உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சித்து இந்த சாட்சிய எனக்கு அப்படியே புதுக்கிழமை கொண்டாட்டம்னு சொன்னாங்க, சிஸ்டர் பாடினாங்க. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு 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 உற்சாகம், ஒரு ஒரு பலம் எனக்கு வந்தது அந்த சாட்சியை கேட்கும்போது. உண்மையாகவே நம்ம விசுவாசம் தான் இதை நம்மளை வச்சுக்கணும். இந்த இந்த மரியாதை போல கேட்கறவங்கள மாத்திரம் இருந்தா போதாது, நம்ம வந்து எல்லாமே வேணும். நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டு நமக்கு கொடுத்துட்ட தாசன் தேவதாசன் அருமையான பாஸ்டர் ராஜன் அவர்களை வந்து இந்த பகுதியில் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன போதனை பண்றாரோ அது அப்படியே நம்ம வந்து கேட்டு கீழ்ப்படிந்து அதுபடி நடந்தாதான் ஆண்டவர் அது விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அவங்க கேட்டாங்க, இந்த மரியாதை கேட்டாங்க, இந்த மரியாதை கேட்டாங்க. இந்த இவங்களும் வந்து கிச்சன்ல இருந்தே கேட்டிருப்பாங்க, புரியுங்களா? அப்போ அவங்கெல்லாம் கேட்டாலும் அவங்களுடைய செயல்ல விசுவாசம் இல்லை. ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தாங்க, ஆண்டவர் அன்பு வச்சிருந்தார். ஆனா விசுவாசத்தை முழுமையா செயல்படுத்தல. அதனாலதான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஆண்டவர் வந்து வர தாமதிக்கிறாரு. அது உடனே வந்து தாமதிக்கும் போது என்ன மற்றவங்களாம் முறுமுறுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. என்னப்பா உங்க வீட்டுக்கு போனீங்க, அவர்லாம் சாப்பிட்டெல்லாம் போனாரு, ஆனா கூப்பிட்ட உடனே வரல. அவர் வந்திருந்தானா சுகம் கிடைச்சிருக்கும், சௌக்கியம் கிடைச்சிருக்கும், இல்லைன்னா வந்து அவரு செத்துக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பலர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு நாள் பாஸ்டர் நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் உடனே வந்து பார்க்கணும், உடனே நம்ம போகணும், நம்ம வருத்தம் வரும் இல்லை, நேச்சுரல் தான். அதே மாதிரி தான் அந்த டைம்லயும் வந்திருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா, எல்லாமே அந்தந்த நேரத்துல தான் பண்ணுவார். நம்ம நேரத்துல படி அவர் அற்புதம் செய்கிறவர் இல்லை. அவருக்கு ஒரு வேலை இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் அவர் வச்சிருக்காரு, முன் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தின் படிதான் அவரு வந்து செயல்படுவார். அது 2 நாள் வந்து கழிச்சு தான் இவ்வளவு சொல்லி இவ்வளவு அன்பான குடும்பம், ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு குடும்பம், இந்த குடும்பம் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு குடும்பம். அப்படி இருந்தோம் அவர் வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாரு. ரொம்ப அது வந்து ரொம்ப ஒரு சீரியஸா எடுக்காம அவர் வந்து நிதானமா, அது 2 நாள் பொறுத்து அங்க வந்து அப்படி நிதானமா தான் வர்றாரு. அப்ப அவர் சொல்லும்போதே சொல்றாரு, அதுக்கு அந்த ஒரு வேலை வரும்போது அந்த இடத்துக்கு வரும்போது ஆண்டவர் வந்து கண்டிப்பா அற்புதம் செய்வார், நம்மளை கைவிட மாட்டார். நம்ம ஒரு நாளும் கைவிடுற தெய்வம் அல்ல நம்மளுடைய தெய்வம், நம்மளை வந்து கரம் பிடித்து நடத்துவார். இதுல நம்ம வந்து
லூக்கா வந்து 38 நான் அதை சொல்லிட்டேன். நான் அது இந்த மரியாதை பற்றி சொல்லும்போது 38லேருந்து 42 வரைக்கும் அதை வந்து சொல்லும்போது, அதான் அவங்க வந்து மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்ய மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். அப்போ அவங்களுக்கு வந்து இது ஒரு சிஸ்டர் என்னன்னா ஒரு முறுமுறுப்பு. என்ன முறுமுறுப்பு? மற்றவங்களை பார்த்து போறாங்க, அவங்க ஆண்டவர் சமூகத்தில் போறாங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஒரு செழிப்பு உண்டாவது, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது நமக்கு நேச்சராக நம்மளை அறியாம ஒரு பொறாமை வரும். அதனால தான் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். இப்போ அதே மாதிரி வந்து அந்த பொறாமைனால இல்லைன்னா அந்த சங்கடத்தினால தான் அவங்க வந்து போய் சொல்றோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதுக்கு அருமையான பதில் கொடுக்குறாரு. அவங்க வந்து என்ன நல்ல காரியத்தை தெரிந்து கொண்டு இருக்காங்க. தன்னுடைய பாதத்துல வந்து வசனத்தை கேட்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா கருதி அவங்க வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்யறாங்க. அதை வந்து ஆண்டவர் அது வந்து பெருமையா சொல்றாரு. நம்ம எப்பெல்லாம் வந்து அவருடைய சமூகத்தில் வருகிறோமோ ஒரு நானும் அது வேஸ்ட் கிடையாது. நீங்க வசனத்தை தெய்வதாசர்கள் சொல்லும் போது எல்லாம் வந்து கவனமா கேட்டு அதை வந்து உட்கொண்டு அதுபடி நடந்தீங்கன்னா அது நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ அடுத்த வசனம் வந்து இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். அநேக நம்ம வந்து உலகப்பரமான காரியங்களை பல காரியங்கள் நம்ம சிந்தையா இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வீடு இருக்கு, நமக்கு வீடு இல்லை, அவங்களுக்கு கார் இருக்கு, நமக்கு கார் இல்லை, இல்லைன்னா அந்த மாதிரி சிந்தை தான் நம்மளை, இல்லைன்னா நல்ல வேலை வேணும், இல்லைன்னா பிள்ளைங்களை படிப்பிக்கணும், இது பல சிந்தையில நம்ம வந்து ஆழ்ந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அதெல்லாம் மறந்துடு, நீ என்ன தேடு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதி தேடு, அப்போது கூட சகலமும் கொடுக்கப்படும் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்மளுடைய முன் வந்து இது என்னன்னா ப்ரையாரிட்டி எங்க இருக்கணும்னா ஆண்டவருடைய சமூகம் தான். இதுதான் ஆண்டவருடைய சமூகம். உங்க எங்க வச்சிருக்கிறாங்க அங்கதான் உங்களுடைய சமூகம். அங்க வந்து நீங்க எப்போதும் வந்து தேவதாசர் என்ன சொல்றாரோ அதை வந்து இது பண்ணணும் கொடுக்குறாங்க. அந்த 10ஆம் வசனம் பாருங்க. இந்த இது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னா, நம்ம வந்து தெய்வ சமூகத்தை விட்டு, அதாவது ஆலயத்துக்கு வராம நம்ம எண்ணத்தின்படி எல்லாம் போகிறனாலதான் நம்மளுடைய இருள் சூண்டுக்குது. நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் ஒன்றும் தெரியாம திக்கு முன்னாடி ஆடி நம்ம வந்து பல காரியங்களில் ஈடுபட்டு தவறான வழிகளில் நம்ம போயிடுறோம். இந்த வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் எங்க? தெய்வ ஆலயத்துல தான். ஆண்டவரோட சமூகம் தான் வெளிச்சம். அந்த முன்ன வசனம் சொல்லுது, அந்த வெளிச்சம் வந்து தெய்வ ஆலயத்துக்குள்ள நீங்க வந்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த வெளிச்சம் வீசும்போது தான் அது, அதாவது உங்களுக்கு அந்த பகல் அந்த தெரிகிற மாதிரி அந்த உங்களுடைய பாதைகள் எல்லாம் நல்லா தெரியும். பாதைகள் தெரியணும்னா இங்க வந்து வசனத்தை கேட்கணும், வசனத்தை படிக்கணும். பாஸ்டர் என்ன சொல்றாரு அதை கேட்டு படிக்கும் போது தான் உங்களுடைய பாதை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய வந்து உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே இந்த இடத்துல தான் உங்களுக்கு வரும். வசனத்துல தான் கிடைக்கும், தவிர வெளியில இருந்து கிடைக்காது. எங்க இருந்து கிடைக்காது? இந்த ஆலயத்திலிருந்து தான் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 20ஆம் வசனம் பாருங்க. இயேசு வருகிறார் என்றும் மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாதோ வீட்டுல, அதாவது வசனம் கேட்டுட்டு இருந்தவரு இப்போ வந்து வீட்டுல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வரும்போது யாரும் முன்னாடி இருக்கிறது? மரியாதை இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே இந்த உள்ள இருக்கிறாங்க, மார்த்தாள் ஓடுறாங்க. வசனம் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கும் சில டைம்ல சோர்வெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வந்தனால அவங்களுக்கு ஒரு சோர்வுனாலேயோ எதுனாலேயோ உள்ள இருந்துக்கிறாங்க. ஒரு கூட்டம் ஜனங்க வந்து அவரை வந்து ஆறுதல் படுத்தும்படியாக சில பேர் எல்லாம் சூழ்ந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுல பல அந்த யூதர்கள் எல்லாம் அந்த சூழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை கிட்டாக்கல பல ஆலோசனை சொல்றதுக்கு நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் இருப்பாங்க. நம்மளோட வந்து நம்மளை நேசிக்கிற நாள கிடையாது. அவங்க வந்து அவங்களோட இதை சொல்றதுக்காக, இல்லைன்னா நம்மளை திசை திருப்பதற்காக, இல்லைன்னா நம்மளோட விசுவாசத்தை கெடுத்தும்படியாக பலரும் வந்து நம்ம சுற்றுவட்டாரத்தில் இல்லைன்னா நம்ம சொந்தக்காரர்களே எல்லாம் ஈடுபடலாம். ஆனால் இந்த ரொம்ப இதா இந்த உலகப்பரமான காரியத்தில் ஈடுபட்டவங்க இந்த கஷ்டம் வந்தவங்க முன்னாடி ஓடி வராங்க, ஆண்டவர் கிட்ட ஓடி வராங்க. புரியுதுங்களா? சில பேர் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த கஷ்டம் வரும்போது ஆண்டவர் தருவோம்.
ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது தான், அதுக்காக தான் ஆண்டவர் அப்பப்போ கொடுக்குறாரு. இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், ஆண்டவரை பார்க்க மாட்டோம். நீங்க கேட்கிற என்னன்னா இதெல்லாம் உடனே கஷ்டம்னு வச்சுங்களேன். எல்லாமே வந்துச்சுன்னா நீங்க திருப்பம் ஆண்டவரை நம்ம போக மாட்டோம். ஏதோ ஒரு கஷ்டம் வரணும், அந்த கஷ்டம் வந்தால் தான் ஆண்டவரேன்னு கொடுக்கும். அதுக்காகவே அவர் என்ன பண்றாரு, சில கஷ்டங்கள் எல்லாம் நம்ம கொடுக்குறாரு. நம்மளை நேசிக்கிறனால தான். சில வியாதிகளோ சில கஷ்டங்கள், புருஷனால ஒரு தொல்லைகள், அவரை வந்து பாவம் டெய்லி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறனால தான். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏன்னா உங்களை பக்குவப்படுத்தி உங்களை ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி 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 அவரை போல, அவரை கிறிஸ்துவுக்கு அவருடைய அளவுக்கு ஒப்பாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சில வேலையில இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்குறது. அதனால அவர் வந்து நம்மளை வந்து மரணனால கிடையாது, நம்மளை கைவிட்டனால கிடையாது. ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. கஷ்டம் வருதுன்னா உடனே நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். 28வது வசனம் பாருங்க. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தேர்ந்திருப்பான் என்றார். அதான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன். அவர் வந்து கண்டிப்பா இருந்து மீட்டு எடுப்பார். ஓகேங்களா? உங்களுடைய கஷ்டம் வந்து வர டைம்ல எல்லாம் அவர் சும்மா பார்த்துட்டு இருக்கிற ஆள் இல்லை. அவர் வந்து அந்த ஒரு இடத்துல நீங்க வந்து ஆண்டவர் வந்து கண்ணீர் விட்டார். அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். அவள் அழுகிறதை அவனோட கூட வந்த யூதர்களும் அழுகிறதையும் இயேசு கண்ட போது ஆவியிலே கலங்கினார், துயரமடைந்தார். அப்புறம் 35 போட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயல்பா நமக்கும் வரும். இப்போ யாருன்னா ஒரு இறந்தவங்க வீட்டில் போய் எல்லாரும் சேர்ந்து அழுகுறதை பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலே ஒரு கண்ணீர் வரும். அது வந்து ஏன்னா நம்ம மனுஷனால, ஆண்டவரும் இவ்வளோ பெரிய மகிமை உள்ள தேவன் மனுஷபுத்திரனா வந்தனால, அவரும் ஒரு மனுஷ அவதாரம் எடுத்து வந்தனால தான் அந்த மனுஷத்தை வந்து விளங்க பண்றதுக்காக தான் தானும் ஒரு மனுஷன் தான். அவர் வந்து கலந்துறார். அவர் அழுவடைய அவசியம் இருக்கா? ஒரு வார்த்தை சொன்னா போதும். எந்த இடத்துல பல பைபிள் ஆதாரம் இருக்கு, இருந்த இடத்துலயே சொல்லி சௌக்கியத்தை பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவர் நடந்து போனோம், நமக்காக கண்ணீர் சிந்திக்கிற ஒரு தேவன். வெறும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மாத்திராங்க, மறுமையில நம்ம இறந்தால் இன்னைக்கு நம்ம கண்ணு மூடனா ஆண்டோட சமூகத்தில் நம்ம இருக்கோம், ஆண்டோரோடு சேர்ந்து வாழணும். அது காலாகாலமாக நோய் இல்லாத, கஷ்டம் இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்காக தான் நம்ம இதெல்லாம் இங்க வர்றதே. இங்க இந்த சபைக்கு வருது எதுக்கு? இங்க வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் பெறதுக்கு மாத்திரம் இல்லை, அதெல்லாம் தேவை. ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அவரோட வாக்கு தத்துவம், அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இது எல்லாத்தையும் தர நினைச்சுக்கிறாரு. இப்போ உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் தருவார், உங்களுக்கு இந்த பூமிக்குரிய வேண்டியது எல்லாம் தருவாரு. ஆனா நீங்க உண்மையுமா பசுத்தமா தெய்வத்தை சிநேகிச்சு உங்களுக்கு பசுத்தத்தை காத்துக்கொண்டு உண்மையா வாழ்ந்தீங்கன்னா பரலோகத்துல உங்களுக்கு பெரிய மோட்ச பாக்கியம் கிடைக்கும். அதுதான் பெரிய பாக்கியம். இருக்கிறதுலே கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு நம்பிக்கைன்னா அதுதான். அந்த நம்பிக்கைக்காக தான் நம்ம எல்லாம் கலந்து வந்திருக்கோம். சரிங்களா? ஆண்டவர் இந்த பசங்களால உங்களை ஆசீர்வதிப்பாராக.